தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. குறிஞ்சி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை பார்க்க போகிறோம். ஹோமியோபதி மருத்துவத்திலிருந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நீர் கடுப்பு, அதாவது சிறுநீர் வெளியே வருகின்ற பொழுது எரிச்சல் ஏற்படுவது, சிறுநீர் வருகின்ற பொழுது எரிச்சல் ஏற்படுவது, இது ஒரு பெரிய வியாதி. இது எதனாலலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆகி சிறுநீரில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் உடம்புலேருந்து வர்றப்போ வந்து இந்த எரிச்சல்கள் வந்து வரலாம். இது கிட்னி ஃபெயிலியருங்கிறது உடனே தெரியாமல் இருக்கலாம் கொஞ்சம், ஆனால் அந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப நிலையிலே உங்களுக்கு அந்த எரிச்சல், சிறுநீர் போகிறப்போ எரிச்சல் இருக்குது அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்று. அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா, சிறுநீர் கல் வந்ததுக்கப்புறம் தாங்களே, சிறுநீர் கல் உங்கள் இதில் லைட்டாக உங்கள் கிட்னியில் தோன்றப்பவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எரிச்சல் வந்து உங்களுக்கு சிறுநீரில் வரலாம். அடுத்தாப்பில் சிறுநீரக பாதையில் வந்து தொற்றுகள், கிருமிகள் இருக்கிறதுனால அந்த சிறுநீர் போகிறப்போ வந்து எரிச்சல் வந்து வரலாம். அடுத்தாப்பில் சர்க்கரை சத்து அப்படிங்கிறது மிக அதிகமாக போகின்ற பொழுதும் அந்த சிறுநீர் பை, அந்த துவாரங்கள், அது சிறுநீரக குழாயின்னு சொல்கிறோம்ல, அது வழியாக வருகின்ற பொழுது உள்ளுக்குள்ளே அந்த முனைப்பகுதியில் சில புண்கள் வந்து அது மூலமாக எரிச்சல்கள் வந்து வரலாம். சரிங்களா? இதில் அந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்க சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தினா தான் நம்ம அதுக்கு உண்டான அடுத்த பணியை செய்ய முடியும். மிற்றப்படி வந்து நான் சொன்ன தொற்றாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், சிறுநீரக செயல் இழப்புக்குண்டான அறிகுறிகள் தோன்றக்கூடிய காலகட்டங்களிலேயே இந்த எரிச்சல் வரலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி கல் உற்பத்தி ஆகின்ற பொழுதும் கூட வந்து என்ன செய்யலாம், வரலாம். சிலருக்கு வந்து உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் போயிட்டு வரப்போவும் அந்த நீர்க்கடுப்பு எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, எரிச்சல் காந்தல்னு சொல்லுவாங்க, அது வரலாம். இதுக்கு ரொம்ப அற்புதமான, ரொம்ப எளிமையான மருந்து வந்து ஹோமியோபதி மருத்துவத்தில் வந்து இருக்குது. ரொம்ப அற்புதமான மருந்து. டாக்டர் ஹானிமன் அவர்கள் கண்டுபிடித்த மிக அற்புதமான அந்த ஹோமியோபதி மருந்து வந்து இருக்குது. சரிங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து விளக்க சொல்ல போகிறோம். இந்த மருந்து என்னென்ன மருந்துலாம் அப்படின்னு. இப்போது இந்த வியாதி வந்துச்சு அப்படின்னா நம்ம சாதாரணமாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளரி பிஞ்சுகள் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளரி பிஞ்சு அது நிறைய சாப்பிட்லாம். நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னாலும் இந்த நீர்க்கடுப்பு வந்து படிப்படியாக குணமாகும். இதை மறந்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த எரிச்சல் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்களில் நுங்கு, இளநீர் நிறைய சாப்பிட்லாம். அதுவும் வந்து நமக்கு நல்ல அற்புதமான பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும், மாற்றுக்கருத்தே கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நம்ம வாழை தண்டு, நம்ம வாழை வெட்டினதுக்கப்புறமா அந்த வாழை தண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த வாழை தண்டை வெட்டி அல்லது இடித்து அந்த சாறு எடுத்து அதோடு கொஞ்சம் சீரகம் சேர்த்து அதை குடிக்கணும். குடிக்கிறப்பவும் இதெல்லாம் வந்து கேட்கும். நான் வந்து இப்போ இந்த கல்லடுப்புக்கிறக்கே வரல, இது எனக்கு நீர் எரிச்சல், நீர் தாரையில் போகக்கூடிய எரிச்சல் ரொம்ப தாங்க முடியாது, துடிப்பாங்க ஆணும் பெண்ணும் இது வந்தால். அதனால் இந்த எரிச்சல் இருக்கக்கூடியதுக்கும் இந்த நான் சொன்ன இந்த சித்த மருத்துவ உணவுகளையும் நீங்கள் என்ன செய்யலாம், சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம ஹோமியோபதியில் சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரசப்பரில்லா, சரசப்பரில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதியில் மருந்து இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 30x வீரியத்தில் வாங்கணும். சரசப்பரில்லா இது ஒரு மருந்து. சரிங்களா? இது கூட இப்போ நம்ம அடுத்தாப்பில் வேறு என்ன மருந்தை வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு, காந்தாரிஸ், காந்தாரிஸ் தமிழில். சரிங்களா? காந்தாரிஸ். நான் வேணால் கீழே உங்களுக்கு வந்து
நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து நான் போடுறேன். ஆமாம், காந்தாரிஸ். இந்த காந்தாரிஸ் அப்படிங்கிறதும் 30x அப்படிங்கிற அந்த வீரியத்தில் அந்த மருந்து வாங்கி கொள்ளலாம். சரிங்களா? இது கூட பெர்பெரிஸ் வல்காரிஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அது மட்டும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கன்னா மதர் டிஞ்சர்னு சொல்லுவாங்க, அதாவது தாய் திராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 30xங்கிறதுலாம் வீரியம் கூட்டப்பட்டது, இது அப்படி இல்லை, அது வந்து தாய் திராவகம், அதிலிருந்து தான் படிப்படியாக வீரியம் கூட்டி வர்றது. பெர்பெரிஸ் வல்காரிஸ்னு சொல்லுவாங்க. இந்த பெர்பெரிஸ் வல்காரிஸ் என்ன செய்யணும்னா இந்த தாய் திராவகத்தில் வாங்கிக்கணும். இப்போ அந்த பெர்பெரிஸ் வல்காரிஸ் அப்படிங்கிறத தினசரி காலையிலையும் இரவுலையும் சாப்பாட்டிற்கு முன்னக்கூட்டி வந்து ஒரு 100 ml தண்ணியில் வந்து ஒரு 20 சொட்டு விட்டு குடிக்கலாம். சரிங்களா? அடுத்தாப்புல இரவு நம்ம அந்த சாப்பாட்டுக்கு அப்புறமாக காலையிலையும் இரவுலையும் வந்து நம்ம என்ன சொன்ன சரசப்பரில்லா காந்தாரிஸ் இது ரெண்டையும் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்திரையாக வாங்கினா இதில் ஒரு 10 மாத்திரை அதில் ஒரு 10 மாத்திரை சொட்டு மருந்தாக வாங்கிக்கிட்டிங்கன்னா இது ஒரு 5 சொட்டு அது ஒரு 5 சொட்டு விட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா காலையிலையும் விரைவிலையும் வந்து சாப்பிடணும். ஒரு வாரம் 10 நாளத்தில் உங்களுக்கு வந்து இந்த எரிச்சல் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குணமாயிடும். இது ஒரு அற்புதமான மருந்து. இது நீரிழிவு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி நீரிழிவு கட்டு பண்ணால் மட்டும்தான் இது சரியாகும். மித்தப்படி வந்து மற்ற எந்த வியாதி ஒன்று இல்லை. இந்த பெர்பெரிஸ் வல்காரிஸ்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவும் சரசப்பர் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா 100க்கு 90% உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒன்று வராமல் தடுக்கும். ஒன்று. ரெண்டாவது கல் உற்பத்தி கிட்னி ஸ்டோன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் வராமல் தடுக்கப்படும். இதுதாங்க இதில் உள்ள ஒரு கூடுதலான ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? இந்த மருந்துகளை பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து என்ன செய்யும், வேலை செய்யும். சரி, இப்போ முடிஞ்சிட்டு. இப்போ வெயிலில் வேலை பார்க்குறேன், அதனால உஷ்ணத்தினால எனக்கு ரொம்ப நீரில் எரிச்சல் இருக்குது அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இளநீர் குடிக்கலாம், நுங்கு சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய பொதுவான விஷயங்கள். இது கூட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோமியோபதியில் வந்து அக்கோனைட் அப்படின்னு பேர். இது 30x வீரியத்தில் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து சொட்டு மருந்தாக வாங்கிக்கலாம், இல்லை மாத்திரைனா நீங்கள் வந்து ஒரு 10 மாத்திரை, சொட்டு மருந்துனா ஒரு 5 சொட்டு, ஏதாவது ஒரே நேரம் காலையில் மட்டும் போதும். மத்தியானம் நைட்டில் தேவை கிடையாது. ஒரு 100 ml தண்ணியில் ஒரு 5 சொட்டு விட்டு என்ன செய்யலாம், குடிக்கலாம். வெயிலில் அழைக்கக்கூடிய நேரத்துக்கு முன்னே கூட்டி குடிச்சிங்கன்னா கட்டாயமாக வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு எப்படி நம்ம வெயிலில் போகிறப்போ வந்து ஐஸ் சர்பத்து குடிக்கிறோம் பார்த்தீங்களா, மோர் குடிக்கிறோம்ல, இளநீர் குடிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இதை நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், டெய்லி யூஸ் பண்ணலாம். அந்த வெயில் காலங்களில் உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா என்ன செய்யலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து உடம்புல வந்து இந்த கட்டி வெடிக்கும், அக்கிகள்லாம் இந்த வெயில் காலத்தில் வந்து வெடிக்கும். அப்படி வெடிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த அக்கோனைட் வந்து என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இது வந்து டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். டெய்லி ஒரு டோஸ் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மிக அற்புதமான ஒரு மருந்து. இதெல்லாம் வந்து இதை எப்படி சொல்வது, எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர், ஹோமியோபதி மருத்துவத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் அருணாச்சலம் பிள்ளை, தூத்துக்குடி, இறைவனடி சேர்ந்துட்டார். அவருக்கு தான் அந்த புகழெல்லாம் போய் சேரணும். என்னை பெற்ற என் தகப்பன் அவருக்கு, ஏன்னா இது நான் அவர்கிட்ட இருந்தும் நான் கற்றுருக்கேன். அவங்க 2 பேருக்கும் போய் சேரணும். அற்புதமாக இருக்கும், கை கொடுக்கும். 100க்கு 100 நீங்கள் நம்பலாம். குறிஞ்சி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.